நாம ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காக உனக்கு நன்றி. நீ தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு புதையலை போல எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். அந்த புதையலை தேடுகிற ஒரு பயணத்தில் நாங்கள் இல்லாமல் கண்டுபிடித்த ஒரு பயணத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை அறிந்து சந்தோஷப்படுத்தோம். அதிலே நாங்கள் நுழையவும் அதை அனுபவிக்கவும் அதை பெற்றுக்கொள்ளவும் எங்களை தகுதியுடையவர்களாக்கினதற்காக நன்றி. தகப்பன், இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்கிற யாவருக்கும் தேவனுடைய ராஜ்யத்திலே தங்களை வைத்து பார்க்க நீ உதவி செய்வதியாச்சு. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஓகே, நாம தொடர்ந்து காஸ்பல் எப்படி ஒரு ஸ்டோரி பிளாட்டா இருக்குது அப்படின்றத பார்த்து வரோம். இந்த நான் தொடர்ந்து சொல்லுகிற விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது முதல் வாரத்திலிருந்து நீங்க அதை கேட்டிருந்தீங்கன்னா, போன மாதத்தினுடைய முதல் வாரம் தான் இந்த செய்தி ஆரம்பிக்கிறோம். செய்தி தொடர் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ காஸ்பல் இஸ் அ ஸ்டோரி அப்படிங்கறதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். ஏன்னா இந்த சுவிசேஷத்தை கதையாக சொல்லாமல் இதை ஒரு ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்காக, ஒரு மத மாற்றத்திற்காக சொல்லுகிற ஒரு ஃபார்முலாவாக இதை மாற்றினதுனாலதான் சுவிசேஷத்தினுடைய சக்தி வலுவிழந்து போனது. நாம கூட இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றது இல்லை. அதை சில சுவிசேஷர்களுக்காக நாம விட்டுட்டோம். நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது சுவிசேஷம் சொல்றதுல ஒரு பெரிய ஆர்வத்தை மத்தவங்கள்ட்ட பார்த்திருக்கோம். வீடு வீடா போய் சொல்லுவாங்க. சரி தவறுன்றதை நான் சொல்லலை, ஆனா சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சபைகள்லயும் அது ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஏன்னா அப்போ இந்த மீடியாஸ் கிடையாது, மீடியா மூலமா செய்ய முடியாது. ஆனா இந்த மீடியாக்களை விட நாம நேரடியாக இன்னொரு மனிதர்களை பார்த்து சொல்லுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நம்புறேன். இந்த சில பேர் அப்படி சொல்ல முடியாதவங்க, வெக்கப்படுறவங்க, அல்லது என்ன சொல்லன்னு தெரியாதவங்க ட்ராக் ஊழியத்துல ஈடுபடுவாங்க. ட்ராக் கொடுப்பாங்க. அந்த ட்ராக் ஈஸி. அதே காசு கொடுத்த கூட அந்த ட்ராக்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 50 ரூபா கொடுத்தா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று அந்த ட்ரெயின் இறங்கி வர்ற எல்லாருக்கும் அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுல 10ல் ஒரு 2% பேர் வாசிப்பாங்க, மீதி உள்ளவங்க அப்படியே கீழே போட்டே போவாங்க. இன்னும் நான் பார்த்துருக்கிறேன், அந்த கீழே போட்டே போறத இன்னொருத்தர் அதை எடுத்துக்கிட்டே வருவாரு. அதை மறுபடியும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதை கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த சுவிசேஷம் ஏன் சொல்ல முடியலன்னா, அது ஏதோ ஒரு புனிதமான முறையில் சொல்லப்பட வேண்டும் அல்லது ஸ்டெப்ஸ் சொல்லணும். அதுல மிக முக்கியமானது என்ன, நீ பாவின்றத முதல்ல சொல்ல வேண்டும். அதுல எந்த சுவிசேஷமுமே இல்லை. ஏன்னா சுவிசேஷம் என்பது நல்ல செய்தி. நீ பாவியா இருக்கிற, நீ பாவியா பிறந்த, நீ பிறக்கும் போதே பாவத்துலதான் பிறந்த அப்படின்னு சொல்றதுல எந்த நல்ல செய்தியுமே இல்லை. நாம் தேவனுடைய சொரூபமாக உண்டாக்கப்பட்டோம், நாம் தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டோம் அப்படிங்கறத முதல் செய்தி. தேவன் நம்மை அவ்வளவா அன்பு கூர்ந்தார். மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து வைத்து விட்ட பிறகு மனிதனை இந்த தோட்டத்துல கொண்டு வைத்தார். மனிதன் எந்த ஜபமுமே செய்யல. எனக்கு அந்த பழம் வேணும், இந்த பழம் வேணும், மீன் வேணும், குருவி வேணும், நட்சத்திரம் வேணும், வெளிச்சம் வேணும், இருட்டு வேணும், எதுக்காகவும் மனிதன் தேவனிடத்தில் விண்ணப்பிப்பதற்கு முன்பாக மனிதனுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை எல்லாவற்றையும் தேவன் செய்து வைத்து விட்டு பின்பு மனிதனை உண்டாக்கி இது எல்லாவற்றையும் நீ சாப்பிடலாம் என்று சொல்லி வைத்தார். யூ ஆர் ஃப்ரீ டு ஈட். இதுதான் முதல்ல ஆண்டவர் மனிதனோட கூட பேசினார். யூ ஆர் ஃப்ரீ டு ஈட். இது எல்லாவற்றையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு பாருங்க, அவன் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாயு ஆகாது,
எந்த காய்கறியோ எந்த பழமோ சாப்பிட்டாலும் அவனுக்கு வியாதிகள் ஒன்றும் வராது. இதான் நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டும். கத்திரிக்காய் சாப்பிட்டா நமைச்சல், உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாயு, அரிசி சாப்பிட்டா நல்லது இல்லை அப்படின்லாம் நம்ம பிரிக்க வேண்டும். அன்னைக்கு அப்படி சொல்ல, ஃப்ரீ டு ஈட் ஆல். தோட்டத்துல என்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணலாம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிருக்கோம். இப்ப இத சுவிசேஷமா சொல்றது எவ்வளவு கஷ்டம். நீங்க என்ன வேணா சாப்பிடலாங்க அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய கஷ்டமா? கஷ்டம் கிடையாது தானே. அது போல இயேசுவினுடைய ஸ்டோரிய மக்களோட பகிர்ந்து கொள்கிறதுல எந்த கஷ்டமும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நமக்கு சுவிசேஷம் சொல்றது ஏன் கஷ்டமாயி போச்சுன்னா, இயேசுடைய ஸ்டோரியை தவிர மற்றதெல்லாம் சொல்றோம். அவன் ஸ்டோரியை சொல்றான். நீ எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா, நீ அதை போடுற, நீ இதை செய்யற, நீ அப்படி பண்ற, உன் எண்ணம் இப்படி இருக்கு, இதுல இருந்தெல்லாம் உனக்கு ஒரு விடுதலை வேண்டும், அது இயேசு கிறிஸ்துவால தான் தர முடியும். எப்படி இயேசு கிறிஸ்துவால தர முடியும்னா, அவர் சிலுவையில அடிச்சு ரத்தம் சிந்தி சொட்ட சொட்ட அடிச்சு கொன்னாங்க. இதுல எதுவுமே நல்ல செய்தியாவே இல்லை. கடைசியா அந்த நல்ல செய்தியை எப்படி மாத்திரம்னா, அவர் உயிர் தெழுத்தார். இன்றைக்கும் அவர் உயிரோட கூட இருக்கிறார். நீ ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி சொன்னா அவர் உனக்குள்ள வாசம் பண்ணுவார். உன்னோட பழைய கணக்கை தள்ளுபடி பண்ணுவார். உன்னோட பாவ புஸ்தகத்துக்கு வேலை ரத்தத்தை ஊற்றி அதை பாவ புஸ்தகமா இல்லாத மாதிரி மாத்துவார்னு வெவ்வேறு விதமாக அதை சொல்றோம். அதை சொல்றதுக்கு காமன் பீப்புளுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்ப பொதுவாக அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் வெளியே அவ்வளவு மீட்டிங்ஸ் நடக்கிறதும் இல்லை, இந்த மாதிரி செய்யறதும் இல்லை. ஆனா அந்த நாட்கள்ல சுவிசேஷம் என்பது ஜீசஸ் கிறிஸ்துனுடைய ஸ்டோரி, அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துனுடைய கதை. ஏனென்றால் இந்த கதாநாயகன் வருவதற்காக அவர்கள் பல வருடங்களாக ஆண்டுகளாக காத்திருந்தார்கள். யூதர்கள் ஒரு மேசியா வருவதற்காக காத்திருந்தார்கள். தாவீதின் வம்சத்துல பிறக்கணும், ராஜாவா இருக்கணும், அடிமைகளாக இருக்கிற ஜனங்களை விடுவிக்கணும், அவர்களை அவருடைய பாவத்திலிருந்து, அதாவது அவர்களுடைய சொந்த ஸ்தலத்திற்கு, பாவம்ன்றது என்னது, மிஸ்ஸிங் த மார்க், அமாஷியா. மார்க் என்னது, நாம் எப்படி வாழ முடியாத எந்த இடத்தை தேர்ந்தெடுத்து தேவன் எனக்கு தந்தாரோ அந்த இடத்துல நான் இல்லாதபடி நான் வேற இடத்துக்கு கொண்டு போகப்படுகிறேன் என்றால் என்னிடத்தில் ஏதோ குறை இருக்கிறது. அந்த குறை நிமித்தமாக நான் நானாக இல்லாதபடி என்னை வேற ஒரு இடத்திற்கோ வேறு ஒரு நிலைக்கோ என்னை கொண்டு போயிட்டாங்க. அங்கிருந்து என்னை ஒரு மீட்டிங்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ அப்படி மீட்பதற்கு ஒரு மோசே வந்தது போல, கானானு கொண்டு போவதற்கு ஒரு மோசே வந்தது போல, வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு கொண்டு போவதற்கு ஒரு மோசே வந்தது போல, நான் மனுக்குலம் இந்த பழத்தை சாப்பிட்ட போது அதனுடைய இயல்பு தன்மையை, மனித தன்மையை இழந்தது. மனிதர்கள் கடவுளாக மாறணும்ன்றது ஒருபோதும் நோக்கம் இல்லை. மனிதர்கள் மனிதர்களாக வாழணும். ஆனா மனிதர்கள் மனிதர்களாக வாழ முடியாம சொந்த சகோதரனையே கொல்லக்கூடிய அளவிற்கு அவன் கீழே இறங்கிட்டான், இழந்து போயிட்டான், அவனோட தன்மையை இழந்தான். அப்போ அவனை மறுபடியுமாக மனிதனாக மாற்றுவதற்கு அவர் மனிதனாக வந்தார். இதுதான் விஷயம். அவர் மனிதனாக வந்த கதை தான் நம்ம கதையோட சேர வேண்டிய அவசியம் இருக்கு. சோ அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, அவர் நம்மளா மாத்துறதை பத்தி அவங்க யோசிக்கல. அவங்களுக்கு தாவீதின் வம்சத்திலிருந்து ஒருத்தர் வர வேண்டியது இருக்குது. அவர் ஆளுகை செய்கிறவராக, அவர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறவராக தேவைப்பட்டுச்சு. இயேசு வந்தார். இயேசு வந்த போது, அவர் பிறந்த போது, யோவான் கிட்ட ஞானஸ்தானம் எடுத்த போது, யோவான் முதற்கொண்டு இவர் ஒரு நாளிலே ஒரு பெரிய புரட்சி படையை உருவாக்கி ஒரு மேசியாவாக இந்த ரோம வீரர்களை தேவனுடைய அற்புதங்களின் மூலமாக வீழ்த்துவார் என்று நம்பினார்கள். ஆனா இயேசு ஜனங்களை விடுவித்துக் கொண்டிருந்தார். அவர்களுடைய வியாதியிலிருந்து விடுவித்துக் கொண்டிருந்தார், அவருடைய கவலைகளிலிருந்து விடுவித்துக் கொண்டிருந்தார், மரணத்திலிருந்து விடுவித்துக் கொண்டிருந்தார். யாரெல்லாம் அவர்களை ஒதுக்கினார்களோ அந்த ஒதுக்குதலில் இருந்து அவர்களை மறுபடியும் அவர்களுடைய பிறந்ததிலிருந்து அவர்களை மறுபடியும் மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள கொண்டு வந்தார். ஒரு குஷ்டரோகி தூரத்தை தான் வைப்பாங்க,
அவன் ஒதுக்கப்பட்டவனாக எக்ஸைலா இருப்பான், தன்னுடைய வீட்டுக்கு புறம்பாக இருப்பான். ஒரு சூதக ஸ்திரீ, ரத்தப்போக்குள்ள ஸ்திரீனா வீட்டுக்கு புறம்பாக இருப்பார்கள். அவர்களை சோமாக்குவது நிமித்தமாக மறுபடியும் அவர்களுடைய இயல்பு இடத்திற்கு அவர் அவர்களை கொண்டு வருகிறார். அப்ப இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நாமெல்லாம் ரோமுக்கு அடிமைகளா இருக்கிறோம், ரோமர்களுக்கு அடிமைகளா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்றார், நீங்கள் பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னு. என்னன்னா, நாம எல்லாரும் நமக்கு அடிமைகளா இருக்கிறோம், சுயநலத்துக்கு அடிமைகளா இருக்கிறோம். இதுல இருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு யாரும் யோசிக்கல. ஆனா இயேசு ஒரு புதிய மார்க்கத்தை உண்டாக்கினார், புதிய உலகத்தை உண்டாக்கினார், புதிய சிருஷ்டிப்பை உண்டாக்கினார். இது அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று பரிசுத்தாவின் அபிஷேகம் வருகிற வரைக்கும் கூட இருந்த அப்போஸ்தலர்களுக்குமே புரியல. கிளிம்ஸ் தான் கிடைக்குது அவங்களுக்கும். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்ற அதே பேர் தான் சிலுவைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னவர். அவருக்கு முழு விஷயமும் புரியல. ஆனா பரிசுத்தாவினர் வந்த போது, ஓ இந்த இயேசு இதற்காக வந்தா, இவர் தான் வர வேண்டிய மேசியா, நாம தான் மேசியாவை தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்கிறோம். இக்காலத்துல ராஜ்யத்தை எங்களுக்கு தருவீர், நாம கூட கடைசி நேரத்தை கேட்டோமே. ஆனா அவர் தருகிற ராஜ்யம் இந்த ரோம ராஜ்யத்தை புரிஞ்சு நமக்கு தரல. அவர் ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை இங்க ஸ்தாபித்து விட்டார். அதற்கு அவர் ராஜாவாக வந்திருந்தார். இதுதான் ஏசாயால சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் போய் ஒவ்வொரு திட்டு தரிசனமாக பார்த்து இதுதான் இயேசு நிறைவேற்றிருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார். அப்ப அவங்க சொல்லும் போது, எதிர்பார்த்து கொண்டிருந்த தெய்வம் பூமியிலே வந்தார். ஆனால் அவர் தெய்வம் என்று தெரியாமல் அவரை கொலை செய்தார்கள். தேவனோ அவரை உயிரோடு எழுப்பினார். அவர் உயிரோடு எழும்புனதுனால இங்க பல விஷயங்கள் மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் நரேட்டிவ், அதான் கதை. சோ அந்த கதையை 7 பிளாட்ஸ்ல பார்க்கலாம். ஏன்னா எல்லா கதைகளும், எல்லா சிறந்த கதைகளும் இந்த 7 திட்டங்களுக்குள்ளாதான் இருக்குது. அதுல முக்கியமாக ஓவர் கம்மிங் த மான்ஸ்டர், ஒரு ராட்சதனை எப்படி வீழ்த்துவது, அதுதான் மரணத்தை ஜெயித்ததை பத்தி பார்த்தோம். பிறகு அது எப்படி பிசாசை நோக்கி வீசப்பட்ட ஒரு நகைச்சுவையை போல ஒரு 10 தலை கொண்ட ஒரு மிருகத்தை, 10 கொம்புள்ள ஒரு மிருகத்தை, 7 தலை உள்ள ஒரு மிருகத்தை, ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி எப்படி மேற்கொள்ளுகிறது, எப்படி அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிறது என்பதை அது ஒரு நகைச்சுவை காட்சி போல காண்பித்தோம். பிறகு அது ஒரு டிராஜடி, எந்த இவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறக்கூடிய அளவிற்கான ஒரு டிராஜடி. ஆனா அந்த டிராஜடி அவருக்கு ஏன் இருந்தது என்றால், அந்த டிராஜடி நம்ம ஊருடைய சோகமாக இருக்கிறது. அந்த சோகத்திற்கு ஒரு மதிப்பளிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அதையும் அவர் அனுபவித்திருக்கிறார் என்பதை பற்றி பார்த்தோம். பிறகு வாவேஜ் அண்ட் ரிட்டர்ன் என்பதை பார்த்தோம். வாவேஜ் அண்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொன்னா, இந்த எக்ஸைல் பத்தி அவர் நிறைய பேசணும். ஒரு மனிதன் ஏதோ திட்டங்களோட தவறுதலாகவோ திடீரென்று வேறொரு இடத்திற்கு அவனுடைய சொந்த வீட்டை விட்டு அவன் போறான். இந்த வாவேஜ் அண்ட் ரிட்டர்ன்ல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அவன் திரும்பி வீட்டுக்கு வரணும். அதான் பிளாட், அதான் கதை. அது திரும்பி அவன் வீட்டுக்கு வரலன்னா, அது இன்றைக்கு நாம் பார்க்க போகிற குவெஸ்ட் என்று சொல்லப்படுகிற தேடலை நோக்கி செய்யப்படுகிற பயணம். ஆனா இது திட்டமிட்டு அவன் போனதா இருக்காது. தவறுதலாக அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில, இந்த சில படங்கள்லாம் இருக்கு பாருங்க, நார்னியா போன்ற படங்கள், நார்னியா அந்த வார்ட்ரோப் தான் சொல்லுவாங்க, இட்ஸ் அந்த வார்ட்ரோப் சம்திங். அது ஒரு பீரோல போவாங்க, அந்த பக்கம் போயிடுவாங்க. ஜுமான்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒண்ணு விளையாடுவாங்க, வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் மறுபடியும் அவர்களுடைய வீட்டுக்கு வரணும். அப்படிதான் நாமும் தகப்பனுடைய சன்னதியை விட்டு தூரம் போயிருந்தோம். நாம் மறுபடியும் தகப்பன் வீட்டுக்கு வருகிறது தான் இந்த காஸ்பல் ஸ்டோரி என்பதை பற்றி பார்ப்போம். அந்த இளைய குமாரன் அப்பாவை விட்டு போறார். நீங்க படங்கள்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய கதை இருக்குது. அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அங்க போய் அங்க படுகிற கஷ்டங்கள் நிமித்தமாக, அங்க மேற்கொள்ளுகிற பிரச்சனைகள் நிமித்தமாக அவங்களும் மாறுவாங்க,
அதே நேரத்துல அவர்களுடைய வீட்டை குறித்த, அவருடைய சொந்த ஊரை குறித்த, அவருடைய சொந்த நாட்டை குறித்த கருத்து பெருமளவு அவங்களுக்கு மாறி இருக்கும். முந்தி அதை பழிச்சிட்டு இருந்தாங்கன்னா இப்ப வந்து அதை குறித்து பெருமையா பேசுவாங்க. இதுக்கு எங்க வீடே எவ்வளவு பரவாயில்ல, எங்க நாடே எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வாவேஜ் அண்ட் ரிட்டர்னுடைய ஸ்டோரி. போன வாரத்துல மறுபிறப்பை குறித்து பேசணும். அநேகர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அது அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பிரசங்கமாக, மிக ஆச்சரியம் நிறைந்ததாக நிறைய பேர் கொடுத்தாங்க. நன்றி. கேட்காதவங்க அதையும் கேளுங்க. அந்த மறுபிறப்பு என்பது ஏதோ அம்மா வயிற்றுக்குள்ள போய் வருகிறதோ, அல்லது இயேசுவே என் தெய்வம், அவர் எனக்காக மரித்தார், உயிர் எழுந்தார் என்று அறிக்கையிடுவதனால் உண்டாகிறதோ இல்லை. அது ஹோல் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச். ஆவியினால் பிறப்பது என்றால் நம்முடைய முழு கண்ணோட்டமும் இனி திரும்பி போக முடியாத அளவு மாற்றிக்கொள்வது. ஒரு புதிய வாழ்க்கைக்கு, புதிய வாழ்க்கை முறைக்கு நம்மை ஒப்படைப்பது. இப்ப எப்படி ஒரு மொபைல் இல்லாம வாழ்கிற உலகத்தை கற்பனை செய்ய முடியலையோ, ஏன்னா உலகம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். உலகம் மறுபடியும் பிறந்தது. ஒரு நேரத்துல நமக்கு 1000 ரூபாய் நோட்டு இருந்தது. 1000 ரூபாய் அப்படின்ற ஒரு நோட்டு இருந்தது. ஒரு நாள் இரவு 8 மணிக்கு இந்த தேசத்தினுடைய பிரதமராக இருந்தவர் அந்த சமயத்துல இந்த ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப எழுதுமா எல்லாரும் சொன்னாங்க, புதிய இந்தியா பிறந்தது. புதிய இந்தியா பிறந்தது. ஏன் அப்படி சொல்றாங்க? இனிமே இந்த நோட்டெல்லாம் நம்ம பார்க்க போறதே இல்லை. இனிமே அந்த நோட்டு செல்லுபடியாக, இனிமே அந்த நோட்டை பயன்படுத்த முடியாது. வேற ஒரு பிறப்பு இந்த தேசம் பிறந்து விட்டது. ஏன்னா அவ்வளவு நாளும் அதே காசுதான் இந்த தேசம் பிறந்ததுன்னு வந்துட்டு இருந்தது. இப்ப புதிய தேசம் பிறந்திருக்குது. அது போல நம்முடைய வாழ்வு முன்பு இருந்ததெல்லாம் செல்லாததாக்கி, என்னுடைய பார்வை, என்னுடைய நோக்கம், என்னுடைய தீர்மானம் எடுக்கிற அந்த தன்மை, எதை சார்ந்து தீர்மானம் எடுக்கிறேன் என்பது எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் உண்டாகிறது. அதுதான் மறுபிறப்புன்னு சொல்றோம். ராடிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச். நிக்கதேமு மட்டும் அதுதான் சொல்றாங்க. நீ வந்து உன் வார்த்தையில தான் நான் சொன்னேன், ஆனா உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ இஸ்ரவேல் அதிகாரியா இருக்கிற, ஆனா உனக்கு புரியல. ஏன்னா அந்த டெஷுவா என்று சொல்லப்படுகிற, திரும்ப வருதல் என்று சொல்லப்படுகிற விஷயத்துக்கு தான் நான் சொல்றேன். நீ ஏதோ நான் மறுபிறப்புன்னு சொன்ன உடனே நீ அம்மா வயிற்றுக்குள்ள போய் வரணுமா அப்படின்னு கேட்கிற. ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிறத பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னத, இந்த ஆவியும் ஜலமும் என்று சொல்கிற ஞானஸ்தானம், பசுத்தான விஷயம் என்று சொல்லி இன்னும் பல விதங்கள்லயும் அதை சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா நான் அதை சொல்லல. நான் வேற ஒரு விஷயத்த சொல்லி, இன்னும் 2 விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு வந்து quest, இன்னொன்னு வந்து rags to riches. இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்கணும். quest என்று சொல்லப்படுகிற இந்த பேசிக் பிளாட், இது வாவேஜ் அண்ட் ரிட்டர்ன் போலதான். வாவேஜ் அண்ட் ரிட்டர்ன்னா ஒரு காரியத்தை அவங்க திடீர்னு போறாங்க, ஒரு காரியத்தை போய் மாட்டிக்கிறாங்க. ஆனா quest அப்படின்னா ஒரு புதையலை தேடி புறப்படுகிற ஒரு பயணம். நிறைய கதைகள் அப்படிதான் இருக்கும். பாப்புலர் ஸ்டோரிஸ் எல்லாமே தூரத்துல ஏதோ ஒரு புதையலோ, ஒரு ஆர்க் ஆஃப் கவனன்ட்டோ, ஒரு சாலமோன் மைனோ, இது தூரத்துல எங்கேயோ இடத்துல புதையல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லது வெளிநாட்டுக்கு போனா நல்லா சம்பாதிச்சு பல கோடிகள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை திட்டமிட்டு இந்த மனிதன் புறப்பட்டு போய் அங்க அதை பெற்றாரா, அதை எப்படி செய்தாரு, அதனால அவரோட வாழ்க்கை எப்படி மாறிச்சு. எல்லா கதையிலுமே ஒண்ணுதான், டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப் ஆன் திஸ் சைடு. எங்கேயோ ஒரு பரலோகத்துக்கு போன பிறகு வாழ்க்கை மாறுறது இல்லை. நான் இங்க எப்படி வேணா இருக்கலாம், பரலோகத்துக்கு போகும்போது நான் என் வாழ்க்கை அப்படியே தங்க ரோட்ல நான் நடந்து மாசத்துக்கு ஒரு பழத்தை சாப்பிட்டு
தண்ணி கேட்டா தண்ணிய காலுக்கு படிங்க நதியா ஓடி, அது இல்ல விஷயம். இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் சந்திக்கிறோம் ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன் திஸ் சைட் ஆஃப் தி எர்த். அதனாலதான் மனமாற்றம் தேவைப்படுதுன்னு சொல்றோம். அதுல நிறைய விஷயங்கள் நம்ம குழப்பிட்டு இருக்கிறோம். அதை தீர்க்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்றோம். ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்து போறோம். அதுல மெயினா நீங்க பார்க்க வேண்டியதுனால இந்த பைபிள் எப்படி படிக்கிறதுன்னு புரிஞ்சாதான். முதல்ல பைபிள் படிக்கிறதே நிறைய பேர் நிறுத்திட்டாங்க. ஏன்னா அது புரியல. முந்தியாவது ஒரு ஒரு பயத்தை நிமித்தமாக படிச்சாங்க, அல்லது மாசத்துல வருஷத்துல ஒரு முறை வேதாகமத்தை வாசித்து முடிக்கணும்ன்ற பழக்கம் இருக்கிறவங்க செஞ்சாங்க. அப்புறம் நம்ம கிரேஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்ச பிறகு பைபிள் படிக்க வேண்டாம் போல் இருக்கு, பைபிள் படிச்சா தப்பு போல் இருக்குன்னு யோசிச்சுக்கிறாங்க, வாஸ்தா தப்பு போல் இருக்கு அப்படின்னு. அவன் என்ன சொன்னா, அதை ஒரு சடங்காச்சாரமா பண்ணாதீங்க, பைபிள் வாசிகள்லாம் அதுக்காக காத்திருந்தாங்க அட்டண்டன்ஸ் போட்டு நீ ஒழுங்கா பைபிள் வாசிக்கல நான் அவனை தண்டிக்க போறேன் அப்படின்னு சொல்ற தேவன் கிடையாதுன்றத சொன்னான். இந்த பைபிள் ஒரு ட்ரெஷர். பைபிள் ஒரு இந்த உலகத்துல நீங்க எந்த புஸ்தகத்தை வாசித்தாலும் இதை போல ஒன்றை நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்றதுதான் உண்மை. சோ அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்குதான் நம்ம ரீதிங்கர்ஸ் அப்படின்ற ஒரு கேம்ப் நடத்துறோம். ஒவ்வொரு வருஷமும் 3 நாள், அப்புறம் அங்கங்க 1 நாள் நடத்துறோம். இப்ப பல இடங்கள்ல 3 நாட்கள் நடத்த திட்டமிடுகிறோம். ஏன்னு சொன்னா இது ரொம்ப முக்கியம். நீங்க தேவனை அறிந்து கொள்வதற்கு நம்ம கையில ஒரு விஷயம் கிடைச்சிருக்கதா நம்புறோம். அதை வச்சுதான் எல்லாருமே பிச்சுக்கிறாங்க. 40,000 குழு இருக்குது, நாங்க தான் சரியான உபதேசத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். 40,000 குழுவில இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த வசனம் ஆதரவா இருக்கு. ஏன்னா இந்த வசனத்தை அவர்களுக்கு ஏற்ற அவங்க என்ன சொல்ல வர்றாங்களோ அதற்கேற்றது போல இதுல இருந்து வசனங்களை சொல்றாங்க. அவங்க புரோட்டஸ்டண்டா இருக்கலாம், பெண்டிகாஸ்டா இருக்கலாம், பெண்டிகாஸ்டா இருக்கலாம், அசம்பிளி ஆஃப் காடா இருக்கலாம், சர்ச் ஆஃப் காடா இருக்கலாம், கத்தோலிசமா இருக்கலாம், ஜெகோவா விட்னஸா இருக்கலாம், மோர்மோனா இருக்கலாம். எல்லாருக்கும் இந்த பைபிள்ல இருந்து வசனம் இருக்கு. வருத்தெடுக்கிறவங்களுக்கும் இந்த பைபிள்ல வசனம் இருக்கு. நாங்க தான் சரியா பேசுறோம், இவங்க எல்லாம் தப்பு தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கும் வசனம் இருக்கு. இந்த பாடல்களை பாடக்கூடாதுன்னு சொல்றவங்களுக்கும் வசனம் இருக்கு. இந்த பாட்டெல்லாம் பாடலாமே, பைபிள்லயே இருக்கு. பவுல் சொல்லி இருக்கிறாரு, உங்கள் கவிஞர்களும் உங்கள் புலவர்களிலும் இப்படி சொல்லி இருக்கிறார்களே அப்படின்னு மத்த புலவர்கள் சொன்னதை எடுத்துதானே அவர் எழுதியிருக்கிறாரு. நாங்க ஏன் மத்த புலவர்கள் சொன்னதை எடுத்து செய்யக்கூடாதுன்னு சொல்றவங்களும் இந்த வசனங்களை ஆதாரமா தெரிவிக்கிறார். அப்ப இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுதான் பேசிக் ஆரம்பிக்குது. இந்த பைபிள் என்னதான் சொல்லுது? இந்த பைபிள் நான் ஒரு நேரத்துல இந்த பைபிளை மேனுவல்னு பார்த்தேன். மேனுவல்னா இமானுவேல் அது கிடையாது, கையேடு. மேனுவல் கையேடு. எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேதாகமத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அப்படி யோசித்த காலங்கள் உண்டு. எப்படிலாம் வாழணும், எப்படிலாம் வாழணும், என்ன கறியெல்லாம் சாப்பிடணும், என்ன கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது, பன்னிக்கறி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இதுக்கெல்லாம் பைபிள் தான் ஆதாரமா இருக்குதுன்னு நான் நம்பல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பணக்காரராவது எப்படி அப்படிங்கிற குறிச்சுதான் பைபிள் சொல்லியிருக்கு போகுது அப்படின்னு நம்பினேன் நான். ஆனா இந்த பைபிளை எழுதினவங்க அந்த இன்டென்ஷனோட எழுதின மாதிரியே தெரியல. ஆபிரகாம் பணக்காரனா இருந்தான்றதை எழுதினவங்க நாம எல்லாரும் பணக்காரங்கள் ஆகணுன்றதுக்காக அதை எழுதல. ஆபிரகாம் செய்தது போலவே நீங்களும் செய்தால் பணக்காரராகிவிட முடியும்னு நம்ம பிரசங்கம் பண்றமே தவிர பைபிள் அப்படி இல்லை. ஆபிரகாம் செய்தது போலவே நீங்களும் செய்தால் நீங்க பணக்காரராக முடியும் அப்படின்ற மேட்டர் இருக்குல்ல, அது ஆபிரகாம் ஸ்டோரியில அப்படி சொல்லப்படவே இல்லை. ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. நாம இன்னைக்கு என்ன சொல்றோம், தசமபாகம் கொடுத்ததுனால ஆபிரகாம் பணக்காரனா, நீயும் தசமபாகம் கொடு ஆபிரகாம் பணக்காரன் ஆயிடும்னு சொல்றோம்ல. அந்த இன்டென்ஷன்ல அது எழுதப்படவும் இல்லை, அந்த வார்த்தை சொல்லப்படவும் இல்லை. ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான், தனக்கு உண்டான எல்லாத்தையும் 10% கொடுத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது போல நீங்களும் கொடுத்தார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்ன்றது இல்ல. ஏன்னா அந்த இன்டென்ஷன்ல அது எழுதப்படல. இது ஒரு ஸ்டோரி சொல்லு, ஒரு நரேட்டிவ் சொல்லு. இதை புரிஞ்சுக்கணும், இதை எப்படி படிக்கணும், இதுல உண்மையில என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை எப்படி விளங்கிக் கொள்வது, ஏன் இவ்வளவு பேர் இவ்வளவா
விலகிக் கொள்கிறார்கள் என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாங்க நடத்துற 3 நாள் பயிற்சிக்கு வாங்க. பல பேருடைய வாழ்க்கை அதுக்கு பிறகு மாறி இருக்கு. வெறும் பைபிள்ல தான் நாங்க ஆரம்பிச்சோம். எங்களோட நோக்கம் இதுதான் இருந்தது. ஆனா அவங்க சொல்ற சாட்சிகள் தான், அதுவும் என் இன்டென்ஷன் இல்லை. பயத்துல இருந்து விலகினவங்க, சரீர பிரகாரமா சுகமானவங்க. ஏன்னா மனதுல அவ்வளவு குழப்பம். மோஸ்ட் பேரனாய்டு சொசைட்டியா கிறிஸ்தவம் மாறிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு பயம், கடவுள் தண்டிச்சிருவாரோ, கடவுள் அடிச்சிருவாரோ அப்படிங்கிற பயத்துல. ஆனா அவர் எதிர்பார்க்கிற மாதிரி வாழ முடியாம மிக அதிகமாக மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தை தான் இருக்கிறாங்க. ஆகவே இது வரைக்கும் நீங்க என்னோட அந்த மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணலன்னா, அட்டன் பண்ணவங்கள நான் வரவேற்கிறது இல்லை. ஏன்னு சொன்னா அவங்க திரும்ப திரும்ப வர்றாங்க. அது ஏதோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அவங்க திரும்ப திரும்ப அதை இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு 1500 2000 வருஷமா கத்துக்கிட்டதை ஒரு 3 நாள் செய்தி அப்படியே மாத்திரணுமா சொல்ல முடியாது. அது திரும்ப திரும்ப கற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அந்த முதல் துவக்கம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு மனமாற்றம், ஒரு புது பிறப்பு இருக்குல்ல, அது அங்க நடைபெறுகிறது. சரி, இந்த கொஸ்ட் இப்படி ஒரு புதையலை தேடிதான் புறப்படுகிற ஒரு பயணம். மோட்ச பிரயாணம் அப்படின்ற ஒரு புக்கு நீங்க வாசித்திருப்பீங்க. பில்கிரிம் ப்ராக்ரஸ் வாசித்திருப்பீங்களா? அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மோட்ச பிரயாணம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பட்டணத்துல ஒரு மனுஷன் வாழ்வான். அங்க ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவாரு, அந்த பட்டணம் அழிய போகுது, இந்த பட்டணம் தப்பிச்சு ஓடுன்னு சொல்லுவாரு. அவன் அந்த பட்டணத்துல இருந்து தப்பிச்சு ஓடி தெய்வீகமான ஒரு பட்டணத்தை நோக்கி நகருவான். இதுதான் அந்த ஸ்டோரி. இதுதான் அந்த கொஸ்டின் சொல்றது. ஒரு பில்கிரிம் ப்ராக்ரஸ், ஒரு ஜர்னி டு செலஸ்டியல் சிட்டி. எல்லாத்த விட பைபிள்ல இருக்கிற அற்புதமான ஸ்டோரி ஈஜிப்ட் ப்ராமிஸ் லேண்ட். ஏன்னா அவன் திரும்ப ஈஜிப்டுக்கு வரல. வாவேஜ் ரிட்டர்ன் தான் மறுபடியும் அவங்க புறப்பட்ட தேசத்துக்கு வந்துருக்கணும். இது அப்படி இல்லை. பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்திற்கு இவர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள். வழியில பல விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறார். சோ இந்த பிளாட் எப்படின்னா 4 விஷயம் அதுல இருக்கும். ஒரு கால், ஒரு அழைப்பு இருக்கும். நீ இந்த இடத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்ற ஒரு அழைப்பு இருக்கும். 2வது, இந்த கதையில மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பான்மையாக 99% தனியா போக மாட்டாங்க. இந்த புதையலை தேடி போகிறவர்கள் தனியா போக மாட்டாங்க. ஒரு குழுவோ, குறைந்தபட்சம் ஒரு நண்பனோ கூட இருக்கும். அந்த நண்பனோடு சேர்ந்துதான் அவங்க போவாங்க. கம்பேனியன், ஒரு கால், ஒரு கம்பேனியன். அடுத்தது ஹார்ட்ஷிப் அண்ட் டெம்ப்டேஷன்ஸ். பலவிதமான சோதனைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டியது, பலவிதமான சோதனைகளை அவங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பிறகு அவங்க கோலை ரீச் பண்ணுவாங்க. பலவிதமான அற்புதமான சூழ்நிலைகள் வழியாக அவங்க இது பண்ணி அந்த ட்ரெஷரை கண்டுபிடிப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் சேருவாங்க. அதே நேரத்துல அவர்களும் மாறி விடுவாங்க. இந்த வாழ்க்கையினுடைய பயணங்கள்ல இவங்க சந்திச்ச சவால் நிமித்தமாக அவர்களே வாழ்க்கையை குறித்த ஒரு பயணத்தை அவர்கள் ஒரு அர்த்தத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு மாறிடுவாங்க. இதுதான் இதனுடைய பிளாட். சோ இந்த கால்ன்றது நம்ம எல்லாருக்குமே இருக்குது. இந்த உலகத்துல ஏதோ ஒரு குறை இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம், அல்லது நமக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கிறத கண்டுபிடிக்கிறோம். இந்த மாறுபாடான சந்ததியிலிருந்து விலகி அப்படின்னு சொல்லிட்டு கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி அப்படின்னே பவுல் சொல்றாரு. சோ இதுல இருந்து நாம வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு சேவியர், நமக்கு ஒரு ரட்சகர் அல்லது நமக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. நாம் அதை விசுவாசித்து அவரோடு கூட பயணம் செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் இந்த வகையில காஸ்பலை நம்ம பார்க்கணும். ஏன்னா இயேசு சொல்லும் பொழுது மத்தேயு 13வது அதிகாரத்துல பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லும்போது, பரலோகத்தை குறிச்சு இல்ல, பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பரலோகம் என்பது ஒரு இடத்தை குறிக்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா பரலோக ராஜ்யம் என்பது ஒரு இன்ஃபுளுயன்ஸ், ஒரு ஸ்பியர், ஒரு அட்மாஸ்பியர், ஒரு ஒரு ராஜ்ய தன்மை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 13:44 அன்றையும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொடுக்கிறார். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. நல்ல முத்துக்களை தேடி ஒரு வியாபாரி புறப்படுகிறான். அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். எல்லாவற்றையும் அதற்காக சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு, எல்லாவற்றையும் அதற்காக விட்டு அவன் ரெடியா இருக்கிறான். அவரை அறிகிற அறிவிக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன்
என்று சொல்லி பவுல் சொல்லுகிறது போல இது ஒரு புதையல், இது ஒரு பொக்கிஷம். தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு பொக்கிஷம். இது அடையப்பட வேண்டிய, தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய, கண்டுபிடிக்கப்பட வேண்டிய, கண்டுபிடித்து விட்டால் அதை அடைவதற்காக மற்ற எல்லாவற்றையும் விற்றுவிட வேண்டும். இல்லை, விற்று விடுவோம். விற்றாதான் இது கிடைக்கணும் இல்ல. இது கிடைச்சதுனால, இதை பார்த்ததுனால, இதை அடையறதுக்காக நான் எதையும் விட, எதையும் விற்க ஆயத்தமா இருக்கிறேன் என்ற மனநிலைக்கு வந்துருவோம். ஏன்னா இந்த பொக்கிஷத்தை பார்த்துட்டா, இதெல்லாம் வித்துட்டு பொக்கிஷத்தை வாங்கன்னு பைபிள் சொல்லல. அதை பார்த்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா, எதை இழந்தாவது, எதை விற்றாவது இதை அடையணும். அதான் அவங்களுடைய நோக்கமாக மாறுகிறது. இதான் ஸ்டோரி. சோ இது எப்படின்னா, முதல்ல ஒரு கால் வருது, பிறகு கம்பானியன்ஷிப். கம்பானியன்ஷிப், கிறிஸ்தவம் என்பது ஒரு தனி மனித ஜேர்னி கிடையாது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க எந்த சபைக்கும் போக மாட்டோம். நானு சபையால துன்பப்படுத்தப்பட்டேன், சபை என்னை ஏமாத்திருச்சு, பாஸ்டர் இவ்வளவு நம்புனேன், அவர் என்னை ஏமாத்திட்டாரு, இந்த பாஸ்டர் சரி கிடையாது, யாருமே சரி கிடையாது, விசுவாசின்னு நம்பி அவருக்கு போய் நான் கையெழுத்து போட்டேன், அவர் என்னை ஏமாத்திட்டாரு, அதனால நான் யாரோடையும் சேராம நான் தனியாவே எங்க வீட்டுல 9 மணி ஆச்சா நாங்க கூடி பாய போட்டு ட்ரம் நாங்க வாங்கிடுவோம், நாங்களும் எங்க பிள்ளைங்களும் பாட்டு பாடி ஆராதிச்சு இப்படியே வாழ்ந்துடலாம் இருக்கோம் நம்ம நினைக்கிறவங்க நிறைய பேர் அவங்களுடைய காயத்தை நிமித்தமாக. நான் எனக்கு வெளியே ஒரு பேர் இருக்கு, நான் சபையை எதிர்க்கிறாரு அல்லது சபை இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்ப நடக்கிறது சபை கிடையாதுன்னு சொல்றோம், அவ்வளவுதான். இது இயேசு கட்டுற சபை கிடையாது, நாம கட்டுற சபை. இதனால நன்மை இருக்கா? நன்மை இருக்கு, நன்மை இல்லாமலாம் இல்ல. வாரமாலாம் ஒரு இடத்துக்கு போறதுக்கு, இப்ப நம்ம கோவிட்ல பாருங்க, யாரும் புது துணி கூட வாங்க முடியல, ஏன்னா வெளியே போறோம். கிறிஸ்தவங்களுக்கு வாரமானா வெளியே போறதுக்கு ஒரு இடம் இருக்குது, வீட்டுல இருந்து கிளம்பி இந்த சட்டையெல்லாம் வாங்குற, புது துணியெல்லாம் ஊற்றி, அதுவும் பொதுவாக சிஸ்டருக்கு அது ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமான நாள் தானே. புறப்பட்டு போறோம், அங்க போனா கொஞ்சம் பேரை பாக்குறோம் பாருங்க, கொஞ்சம் பேரை பாக்குறோம். ஒருத்தர் நம்மளை திட்டத்துக்கு இருக்கிறாரு, மிரட்டுறதுக்கு இருக்கிறாரு, கண்டிக்கிறதுக்கு இருக்கிறாரு. அந்த கண்டிப்புல நாம எப்படி யோசிக்கிறோம்னு சொல்றோம், நம்ம மேல இருக்கிற கரிசனை யோசிக்கிறோம். கண்டிக்கிறதுக்கு அதே கொஞ்சம் ஓவரா பண்ணும்போது தான் நமக்கு கஷ்டமாயி சபையை விட்டு விலகிடுறோம். ஆனா அவர் கண்டிக்கலனாலும், இப்ப நான் சபை நடத்தும் போது யாரு வரலனாலும் வரலன்னு ஏன் வரலன்னு கேட்க மாட்டேன். அப்போ ஒரு ஆளு சபைக்கு வந்துட்டு இருக்கிற இன்னொருத்தர் சொல்லி இருக்கிறாரு, பார்த்துருக்காரு, ஏன் வரலன்னு கேட்கும்போது அவர் இல்லைங்க நான் 4 வாரமா வரல, ஏன் வரலன்னு கூட கேட்கல, அவருக்கு ஒரு அக்கறையே கிடையாது அப்படின்னு. நான் ஏன் கேட்கலன்னா, மற்ற இடங்கள்ல பண்ற தொந்தரவு நம்ம பண்ணக்கூடாது, நீ கண்டிப்பா என் சபைக்கு தான் வரணும், நான் தான் உன்னை பெற்றேன், நீ இங்கதான் முளைச்ச, அங்கங்க பிடிங்கி நடக்கூடாது, நீ சபைக்கு தொடர்ந்து வரலன்னா நீ காக்கா, தொடர்ந்து வந்தா புறா, இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால இந்த மாதிரிலாம் மக்களை மிரட்டக்கூடாது, யாரும் நமக்கு அடிமையாகவோ அல்லது சாசனம் எழுதி கொடுத்தோ அல்லது ஒரு முறை வந்துட்டா தொடர்ந்து சாகிற வரைக்கும் நம்மகிட்ட தான் வரணும் கிடையாது அப்படின்னு நான் நம்பினதுனால நான் அப்படி கேட்க மாட்டேன், ஏங்க வரல அப்படி கேட்க மாட்டேன். அது ஒருத்தர் குறையாக சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்காக நான் என்ன மாத்திக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். ஆனா அதே நேரத்துல சபை என்பதை நான் ரொம்ப மேன்மையா கருதுறேன். அந்த சபை இப்பொழுது நடக்கிறது போல நடக்கக்கூடாது, ஏன்னா இப்பொழுது நடக்கிறதுல எல்லாரும் வளரல. சபை என்பது வளர்ச்சிக்கு நேராக நடத்தப்பட வேண்டியது. அந்த தலையோடு கூட இசைவனப்பாக கட்டப்பட்டு எல்லா சரீரங்களும் அதனுடைய வளர்ச்சியை அதனுடைய அளவிலே வளர்ச்சி பெற வேண்டும். ஆனா 10 வருஷமா சபைக்கு போறவங்க எந்த விதத்திலையும் வளரல. 10 வருஷமா சபைக்கு போறாங்க, பிரசங்க சமயத்துல தூங்குறாங்க, அது வேற விஷயம். இந்த சினிமா தியேட்டர்ல தூங்குறவங்க கூட இருக்காங்க, அவ்வளவு சத்தத்துக்கு நடுவில். சில பேருக்கு சில முக்கியமான இந்த ஆபீஸ் அந்த மாதிரி இடங்கள்ல போனாதான் தூக்கமே வருதுன்னு சொல்றாங்க. வீட்டுல நைட்ல தூங்கவே முடியல, தூக்கம் வரமாட்டேங்குது, ஆனா ஆபீஸ் போனா தூக்கம் வருதுன்னு சொல்றாங்க. அது போல சில பேருக்கு சர்ச்சுக்கு வந்து தூங்குவாங்க, அந்த அடி ட்ரம் அடிச்சுட்டு இருப்பாங்க, இவங்க தூங்குவாங்க, அந்த கத்து கத்திட்டு இருப்பாங்க. முன்னாடி உட்காந்து நான் போன சபையில எல்லாம் 3 டிரான்ஸ்லேஷன் உண்டு, 3 டிரான்ஸ்லேஷன் உண்டு, தமிழ் தெலுங்கு இங்கிலீஷ்னு சொல்லி. அந்த 3 சத்தத்துக்கு நடுவே தூங்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க.
ஏன் நானே செஞ்சிருக்கேன், நானே தூக்கி இருக்கேன். அப்போ சபை எல்லாரும் பேசுகிற ஒரு இடமாக, எல்லாரும் இணைந்து பயணிக்கிற ஒரு இடமாக, புதையலை தேடி எல்லாரும் சேர்ந்து போகிற இடமாக இருக்கணும். அப்படிப்பட்ட சபை வேண்டும் என்று சொல்லுவோம். சபை கூடாதுன்னு சொல்லல, கோயில்கள் கூடாது என்பதல்ல, கோயில்கள் கொள்ளையர்களின் கூடாரமாக கூடாது என்பதே எங்கள் கருத்து. அப்படின்லாம் நீங்க வசனம் கேட்டுப்பீங்கல்ல, அந்த மாதிரி சபைகள் கூடாது என்பதல்ல, சபைகள் இப்படி நடத்தக்கூடாது என்பதே எங்கள் கருத்து. நீங்க தனியா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கனால நான் தனி கிறிஸ்தவன், நான் யாரையும் சந்திக்க மாட்டேன், யாருடைய ஐக்கியம் எனக்கு தேவைன்னு சொன்னா நீங்க சீக்கிரம் புரிஞ்சு போயிடுவீங்க. ஏன்னா சகல விசுவாசிகளோடும் கூடதான் அந்த அன்பின் அகலம் ஆளும். அதை நீங்க உணர முடியும். இதுதான் எபேசியர்ல சொல்லியிருக்கு, சகல பரிசுத்தவான்களோடும் கூட நான் மட்டுமே, எனக்கு மட்டுமே தேவன் எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவாரு. இப்ப நான் எனக்கு மட்டுமே தேவன் எல்லாத்தையும் வெளிப்படுத்திருக்கிறாரு. இப்ப நான் பேசும்போது சில பேருக்கு அது புதுசா தெரியும். ஆனா யாருக்கும் வெளிப்படுத்தினதை நான் வாசித்து இருக்கிறேன், நான் கேட்டு இருக்கிறேன். நான் என்னைக்கோ முழங்கால் போகும்போது என் மண்டையை பொழுது கிடக்கலாம் நான் ஒரு பட்டல எதையும் அவருக்கு தான் முதல் வெளிப்படுத்தினாரா? கிடையாது. இது ஒரு பல பேருடைய மைண்ட், பல பேருடைய மனது, பல பேர் தேவனிடத்திலிருந்து பெற்றதை வேற ஒரு கருத்தார மாறும்போது அவரு இவரெல்லாம் சேர்ந்து இது பயங்கரமான ஒரு நிகழ்வு. நான் சிந்திக்கிற மாதிரி இன்னொருத்தர் சிந்திப்பாங்க, எங்கேயும் தூரத்துல இருப்பாங்க. நான் இதை வாசித்துட்டு யோசிப்பேன், நாம இதை முன்னாடி நம்ம எழுதிதான் இது ஒரு புக்கா இருக்குன்னு யோசிப்பேன். ஏன்னா கிரேட் மைண்ட்ஸ் திங்ஸ் அலைக். சில பேர் ஒரே மாதிரி சிந்திப்பாங்க. இதெல்லாம் கம்பேனியன்ஷிப்ல நடக்கிற விஷயங்கள். நீங்க புதையலை தேடி போகும்போது தலைவரும் தொண்டருமாக போனீங்கன்னா அது புதையலை தேட முடியாது. அங்க தலைவர் தொண்டர்களாக அல்ல, நண்பர்களாக போவாங்க. இந்த கதையில இவர் அவருக்கு வேலை சொல்லுவார், அவர் இவருக்கு வேலை சொல்லுவார், அவர் ஒரு வேலையை செய்வார், இவர் ஒரு வேலை செய்வார். யாரோ ஒருத்தரை தோல்ல தூக்கிட்டு போக முடியாது புதையலை தேட போகும்போது. அப்படி எந்த படத்திலையும் வராது. அப்படி வந்த படங்கள்ல அவர்கள் அந்த தூக்கிட்டு போறவங்க வில்லனா இருப்பாங்க, கதாநாயகர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. இவங்க ஒரு கூட்டு முயற்சியில போவாங்க, சமநிலையில இருப்பாங்க. இந்த கோபுர முக்கோண வடிவத்துல மேல தலைவர் உச்சாணி கொம்புல இருப்பாரு, மத்தவங்க எல்லாம் கீழே இருப்பாங்க. இவரைதான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருன்ற அந்த ஹார்மோனிக் சிஸ்டம்ல இப்ப சபை நடைபெற முடியாது. இப்ப எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாறி இருக்கிறோம். ஏதோ ஒரு கோத்திரத்தை மட்டும் தேவன் இப்ப தனியா தெரிந்து கொள்ளல, ஏதோ ஒரு மனிதனை மட்டும் தேவன் தனியா தெரிந்து கொள்ளல, ஏதோ ஒரு பிரிவினரை மட்டும் அப்போஸ்தலர்ங்கிறவங்களை மட்டும் உச்சாணி கொம்புல வைக்கல. அப்படிலாம் இல்ல. அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள்ல முதல்ல அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறதுனாலேயே அப்போஸ்தலர் உயர்ந்தவர்கள் கிடையாது. அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் அஸ்திபாரமானவர்கள் இருக்கு, அவங்கதான் கீழேன்னு சொல்லி அந்த அஸ்திபாரத்தின் மேல கட்டப்படுறோம் இருக்கு. அவங்க உச்சாணி கொம்புல இல்ல. சோ இப்படிப்பட்ட பல விஷயங்களை நாம புரிந்து கொள்ளணும். கம்பானியன்ஷிப். அடுத்தது ஹார்ட்ஷிப். அதான் நான் ரொம்ப முக்கியமா நீங்க சொல்ல விரும்பின விஷயம். அப்போஸ்தலர் 14:22 வாசிக்கிறேன். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு புதையலை தேடி போறாங்க, ஒரு அழைப்பு பெற்றாங்க, கூட கம்பானியன் இருக்கிறாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். உபத்திரவங்களின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இயேசு சொன்னார் இல்லையா, குறுகலான பாதை உண்டு, அகலமான பாதை உண்டு. இந்த குறுகலான பாதை ஜீவனுக்கு போற வழி, அகலமான பாதை கேட்டுக்கு போற வழின்னு சொல்லி. ஆனா இப்ப நான் அதை சொல்லும் போது சில பேருக்கு உடனே இல்ல இவரும் உபத்திரவத்தை பத்தி பேசுறாரோ அப்படி தோணும். உபத்திரவத்தை பத்தி பவுல் பேசியிருக்கிறதுனால நம்ம பேசுறோம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு இயேசு சொன்னதுனால நம்ம பேசுறோம். ஏன்னா இப்ப நம்ம ப்ராஸ்பரிட்டி, ஃபெய்த், கிரேஸ் இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் வர்றதுனால இந்த உபத்திரவம்ன்ற வார்த்தை பாவம், அல்லது யார் உபத்திரவத்துக்குள்ள போறாங்களோ அவங்களுக்கு சரியான விசுவாசம் இல்லை, அவங்க தேவனுடைய அன்பு எதுவும் புரிந்து கொள்ளலன்னு நினைக்கிறேன். உபத்திரவத்தின் வழியாக போகும்போது யோசேப்பை போல உபத்திரவத்தின் வழியாக போகும்போதும் தேவன் கூட இருக்கிறார். அவன் ஜெயில இருக்கும் போதும் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அதுதான் முக்கியம். நாம இப்ப எப்படி புரிஞ்சு கொள்றோம்னு சொன்னா, கர்த்தர் கூட இருந்தா நம்ம ஜெயிலுக்கு போக மாட்டோம்.
கர்த்தர் கூட இருந்தா நம்மளை யாரும் விற்க மாட்டாங்க. கர்த்தர் கூட இருந்தா பிரைம் மினிஸ்டர் ஆகும். இவ்வளவுதான். ஆமா, கர்த்தர் கூட இருந்தா பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். கர்த்தர் கூட இருந்தா ஜெயிலுக்கு போக மாட்டோம். ஆனா யோசேப்போட வாழ்க்கை அப்படி இல்லை. அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். போர்த்திபார் வீட்டுல இருக்கும்போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பிரதமரா இருக்கும்போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் எந்த நிலையில இருக்கிறானோ அது அவனுக்கு கர்த்தர் கூட இருக்கிறார் இல்லைன்றதுல எந்த மாற்றமும் ஏற்படும். அதனாலதான் தேவனுடைய நம்முடைய சூழ்நிலையை வைத்து தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறாரா இல்லையான்றதை யோசிக்க கூடாது. தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறார் என்று அஸ்திபாரத்தில் இருந்து வந்து சூழ்நிலைகளை பார்க்கணும். அந்த கண்ணாடியை போட்டு சூழ்நிலைகளை பார்க்கணும். சூழ்நிலை என்ற கண்ணாடியை போட்டு தேவனை பார்க்க கூடாது. இன்னைக்கு தேவன் கூட நல்லா இருக்கிறாரு, ஏன்னா நான் நல்லா இருந்தேன், நான் இன்னைக்கு 40 நாள் உபவாசம் இருந்தேன், அதனால ஆண்டவன் அந்த இந்த ஆசீர்வாதம் தந்தாரு. நான் வந்து ஒரு 10 நாளா ஜெபம் பண்ணல, அதனால வண்டியில போகும்போது மகன் கீழே தள்ளி விட்டாரு. இப்படி பார்க்க கூடாது. என்ன நடந்தாலும் அதை எந்த கண்ணாடி வழியாக பார்க்கணும்னு சொன்னா தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார் கண்ணாடி வழியாக பார்க்க கற்றுக்கொள்ளணும். அப்ப இந்த உபத்திரவம் என்பது என்ன அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். உபத்திரவம் அப்படிங்கிறது சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கிறது, வியாதிப்படுறது, ஏழையா இருக்கிறது, செய்யற காரியங்கள் வாய்க்காம போறது, இதெல்லாம் உபத்திரவம். நாம சொல்றது உபத்திரவத்தின் வழியா போறதுன்னா இதுதான் போட்டிருக்கு. ஏதோ ஒண்ணு நமக்கு கஷ்டமா இருந்ததுன்னா உடனே இந்த உபத்திரவத்தின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்துல நுழைய முடியும் அப்படிங்கிற வசனங்கள் தான் இந்த ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் வரும்போது அதை எதிர்க்கிறோம். அப்படிலாம் கிடையாது, அப்படின்னு உபத்திரவமே கிடையாதுன்னு சொல்றது. இந்த உபத்திரவத்தின் வழியாக தான் நாம வந்து போக முடியும். ஏன்னா இந்த உபத்திரவம் வந்து நமக்கு ரொம்ப அவசியமானதா இருக்குது. உபத்திரவத்தினாலதான் பொறுமை உண்டாகுதுன்னு பைபிள் சொல்லுது. அந்த உபத்திரவம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நாம வந்து எதுக்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்? பரலோகத்துக்கு போறதுக்காக சொல்றோம். இயேசு சொன்னாரு, என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை எடுத்துக்கொண்டு போவேன்னு சொல்ல, என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களை ஆக்குவேன்னு சொன்னார். மனிதர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன். ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ, நாட் ஐ வில் டேக் யூ. நாம இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஐ வில் ஃபாலோ யூ, யூ வில் டேக் மீ டு ஹெவன் அப்படி புரிஞ்சுக்கணும். இயேசு டேக் மீயை பத்தி சொல்லல, மேக் மீயை பத்தி சொல்லியிருக்கிறார். நான் உங்களை ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த விஷயம் இருக்காங்க. பரலோக ராஜ்யம் என்பது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. நீங்க பரலோகம்னு சொன்னீங்கன்னா அது டெஸ்டினேஷனா இருக்கலாம். ஆனா பரலோக ராஜ்யம்னு சொல்லும்போது பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்போம் சொல்லும்போது டெஸ்டினேஷன், அது ஒரு ஜேர்னி. இட் இஸ் நாட் அபவுட் த டெஸ்டினேஷன். எங்க போய் சேர போகணும் என்பதை பற்றி அதை சொல்லப்படல. கஷ்டப்பட்டு அந்த இடத்த போய் அடைஞ்சிடணும் அதை சொல்லப்படல. இட்ஸ் a journey which transforms us. அந்த உபத்திரவம் நமக்கு என்ன செய்கிறது, நம்ம எப்படி மாற்றுகிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். It can make you bitter or better. அது உங்களை கசப்பாக மாற்றுகிறதா அல்லது சிறப்பாக மாற்றுகிறதான்றது ரொம்ப முக்கியம். என்னுடைய செய்திகள்ல நான் சொன்ன ஒரு ஸ்டோரி இருக்கு. ஒரு அப்பா, அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட பயங்கரமா தன்னோட கஷ்டங்களை பத்தி சொல்லுது. அப்ப அவரு அந்த பொண்ணை கிச்சனுக்கு கூப்பிட்டு போய் 3 பாத்திரத்துல தண்ணீரை கொதிக்க வைக்கிறார். ஒரே அளவு தண்ணீர், ஒரே அளவு டெம்பரேச்சர்ல வரும்படியா கொதிக்க வைக்கிறார். எல்லாம் நல்லா கொதிக்குது. ஒண்ணுல முட்டையை போடுறாரு, ஒண்ணுல உருளைக்கிழங்க போடுறாரு, இன்னொன்னு டீ தூள் நிறைந்த அந்த பேக வந்து போடுறாரு. இந்த பொண்ணு பொறுமை இல்லாம, என்னப்பா என்னமோ நான் எனக்கு ஆலோசனை சொல்லுவீங்கன்னு பார்த்தா இது வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்பதான் கொஞ்ச நேரம் கழிச்சு பிறகு அவரு காண்பிச்சாரு. அந்த உருளைக்கிழங்கு ஒரு மாதிரி கொலன்னு ஆயிடுச்சு, முட்டை கட்டி ஆயிடுச்சு. அவர் சொன்னாரு, வெளியே பார்ப்பதற்கு உறுதியாக தோன்றின இந்த உருளைக்கிழங்கு இந்த சுடுதண்ணில போட்டோன்னே கொலன்னு ஆயிடுச்சு. வெளியே பார்ப்பதற்கு எளிதாக உடைந்து விடுறது போல தோன்றிய இந்த முட்டை இந்த சுடுதண்ணில போட்டோன்னே, அதே சுடுதண்ணி தான், பிரச்சனை ரெண்டுக்கும் ஒண்ணுதான். உருளைக்கிழங்குக்கும் அதே பிரச்சனை தான், முட்டைக்கும் அதே பிரச்சனை தான். ஆனா கடினமாக தோன்றின ஒன்று சாஃப்டா மாறிடுச்சு, மென்மையானதாக மாறிவிட்டது. ஆனா மென்மையாக தோன்றின ஒன்று கடுமையானதாக மாறிவிட்டது அப்படின்னு பக்கத்துல இருக்கிற அந்த டீ பேக போட்ட அந்த பாத்திரத்தை திறந்தாரு. இதுக்கும் அதே பிரச்சனை தான் வந்துச்சு. இதுக்கும் அதே பிரச்சனை வரும் பொழுது இந்த முட்டையை போல கடினமானதாகவோ
இந்த உருளைக்கிழங்க போல மென்மையானதாகவோ இது மாறல. தன்னை அந்த தன்னை துன்பப்படுத்தின அந்த கொதி தண்ணீர், இது ரெண்டுமே துன்பத்தான் படுத்துச்சு. ஆனா இது தன்னை துன்பப்படுத்தின அந்த தண்ணீரை தனக்குள் இருந்த அந்த கலரை வெளியே அனுப்புவதன் மூலமாக அந்த தண்ணீரையே மாத்திருச்சு. இதை போல மாத்திருச்சு. இதற்குள்ளாக இருந்து வெளியே வந்த விஷயம் இருக்குல்ல, இதை துன்பப்படுத்தின அதையே மாத்திருச்சு. அப்படிதான் இந்த கிறிஸ்தவம் வளர்ந்தது. அப்படிதான் சிலுவையில் அடிக்கப்படும் போது அவர் உலகத்தை தம்மோடு கூட வாங்கினார். அப்படிதான் ஏராளமானவர்கள் மறிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள இருந்து வெளியே வந்த அந்த வாசனை நிமித்தமாக, கிறிஸ்துவின் வாசனை நிமித்தமாக அந்த ஊரை அப்படியே மாத்தி விட்டாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம வரலாறுகளாக வாசிக்கிறோம். இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா அது எப்படி கிறிஸ்தவ நாடு என்று அறியப்படுதுன்னா, ஒரு நேரத்துல அவர்களும் கூட இது போல கிறிஸ்தவர்களாக எழுந்தவர்களை கொலை செய்த மக்களாக அங்க இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்களை கொண்டாடினாங்க. அவர் நமக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த உபத்திரவம் நீங்க காசு இல்லாம, சம்பாதிக்க தெரியாம காசு இல்லாம இருக்கிறதோ, சேர்த்து வைக்காம யாரையும் நம்பி கையெழுத்து போட்டு மேல கஷ்டப்படுறதோ, திட்டமிடாததுனால பணம் இல்லாம போறதோ, ஒழுங்கா சாப்பிடாததுனால கண்டதையும் தின்னு வியாதி வர்றதோ, தவறான உறவுகள்ல தவறான முறையில பேச தெரியாம, புரிஞ்சு கொள்ளாம, எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும், நான் யாரையும் புரிஞ்சுக்க மாட்டேன், எல்லாரும் என்ன கவனிக்கணும், நான் யாரையும் கவனிக்க மாட்டேன், தன்மையினால உறவுகளை இழந்து போறது, இதெல்லாம் உங்களுக்கு உபத்திரவம் போல தோன்றலாம். ஆனா இந்த உபத்திரவத்தை பத்தி பவுல் சொல்லல. அதெல்லாம் உங்களுக்கு உபத்திரவமா இருக்கலாம். ஆனா அந்த உபத்திரவத்தை பத்தி பவுல் சொல்லல. ஏன்னா அதுக்கு மேல வாசிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னால்தான் பவுல் கல்லால் அடிச்சிருப்பாரு. கல்லால் அடிச்சு செத்து போயிட்டாரு நினைச்சுக்கும் போது சீசர்கள்லாம் சுத்தி நின்னவனே அவரு எழுதி நின்று போய் பர்னபாவை தேடிட்டு பிறகு வேற ஒரு ஊருக்கு அடுத்த நாள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அங்கதான் சொல்றாரு, பலவிதமான உபத்திரங்கள் வழியாக நாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லி மற்றவருடைய மனதை பலப்படுத்துவதற்காக சொல்கிறார். இந்த கான்டெக்ஸ்ட் முழுசுமா நீங்க பாருங்க. ஏன்னா இந்த ட்ரிபுலேஷன் அப்படின்றதுக்கு திரிப்சிஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை சொல்லுது. திரிப்சிஸ், அந்த திரிப்சிஸ் அப்படின்னு சொல்றது, இந்த கோதுமைகளை போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு ரோலர் ஓட்டுவாங்க. அந்த ரோலர் ஓட்டுறது போது இந்த கோதுமைகளுக்கு அழுத்தம் ஏற்படுது இல்லையா, அந்த படத்தை தான் திரிப்சிஸ் சொல்றாங்க, ஹார்ட்ஷிப்ல சொல்றாங்க. அதுதான் பதர் தனியாக கோதுமை தனியாக பிரிக்கிற விஷயம். அப்ப இந்த பிரஷர் தான் ஹார்ட்ஷிப். இந்த பிரஷர் என்ன பண்ணா, ஒரு கரும்பையோ ஒரு திராட்சையோ நீங்க ஆலையில போட்டு அந்த மிஷின்ல போட்டு அழுத்தும் பொழுது அதற்கு உள்ளதை வெளியே கொண்டு வருகிறது. அப்போ உங்களுக்குள்ள அழுத்தங்கள் உங்களை அழுத்தும் பொழுது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமும் வெளியே வந்துச்சுன்னா அதன் நிமித்தமாக தான் நம்ம பரலோகராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். அதே ஏன்னா அதான பரலோகராஜ்யம் சொல்லியிருக்கேன், புரியுதுங்களா? நாம அழுத்தப்படும் பொழுது இப்படிப்பட்டவர்களாக மாறுகிறோம். சிறந்தவர்களுக்கு, இந்த உலகத்துல சாதித்தவர்களுக்கு, இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு போனவர்களுக்கு, அந்த உலகத்துல விஞ்ஞானிகளாக பொருட்களை கண்டுபிடித்தவர்களுக்கு, பிலாசபர்ஸ் அந்த உலகத்துக்கு புதிய கருத்துக்களை சொன்னவர்கள் எல்லாருக்குமே இந்த உபத்திரவம் என்பது ஆக்சிஜனுக்கு நெருப்பை போல. அது இன்னும் அவர்களை பற்றி எரிய செய்தது, இன்னும் அவர்களை பிரகாசிக்க செஞ்சது, இன்னும் அவர்களை மேல எழுந்தது. அந்த வழியாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறோம். அதிலேயே இருக்கணும், பாடுபட்டுக்கிட்டே இருக்கணும். பாடுபடுறதுதான் வழின்னு நான் சொல்லல, அப்படி தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நீங்க என்னவாக மாறுகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். The life was crushed, you are skewed, what is coming out of you, அது ரொம்ப முக்கியமா. நான் இதை சொல்லி முடிக்க விரும்புறேன். எதற்காக நம்ம உபத்திரவம் பண்றோம்? இப்ப நம்ம கடந்த உபத்திரவமே கிடையாது, நமக்கு இப்ப உபத்திரவமே இல்லைன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற சாட்சி நிமித்தமாக நம்ம உபத்திரவப்பட்டால் அதான் உபத்திரவம். நாம எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொல்றோம்? நீங்க சொல்ற சுவிசேஷத்தை கூட நான் சொல்லல, இயேசு கிறிஸ்துவை பத்தி கதை சொல்லணும்.
பாக்குறவங்க இயேசு கிறிஸ்து பத்தி அவங்க சூழ்நிலையை பத்தி கேட்டுட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல இயேசு கிறிஸ்துவை பத்தி கதை சொல்லணும். அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு கதை இருக்கும். உங்க வாழ்க்கை இயேசு கிறிஸ்து மூலமாக மாறி இருக்கும். விடுதலை கதைலாம் நான் சொல்லல, மொத்தமாவே உங்க கான்செப்டே நீங்க ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுவீங்க, நீங்க ஒரு போராட்டத்தை எப்படி எதிர்ப்பீங்க, பலவீனர்கள் பக்கம் எப்படி நிற்பீங்க. பலவீனர் பக்கம் நம்ம நிக்கிறோம், பலவீனர்களுக்காக குரல் கொடுக்கிறோம், பலவீனர்களுக்காக குரல் கொடுத்ததுக்காக என்னைக்காவது நீங்க அவமானப்பட்டிருக்கீங்களா? இந்த இயேசு கிறிஸ்துவ சாட்சின்றது சும்மா போய் நின்றுகிட்டு இயேசு உனக்காக மதித்தா அப்படின்னு சொல்றது இல்லைங்க. 28:18 நல்லா போய் வாசித்து பாருங்க. அவர் சிலுவையில அறிந்தது, அவரு உயிர் தெழுந்ததை பத்தி போய் எல்லா இடத்துலயும் சொல்லுங்க அப்படின்றது மத்திய 28:18 இல்ல. அங்கே சொல்லிருக்கா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவைகளும் மற்றவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள், அவர்கள் சீஷனாங்க. அப்ப இயேசுனுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் பலவீனர் பக்கம் நின்றார். Crowd is always against single. Mob is always against a single person. இந்த உலகத்துல எப்போ நீங்க பார்த்தா ஒரு கூட்டம் என்பது ஒரு தனி நபரை எதிர்க்கும். நாம இந்த உலகத்துல எப்படி வாழ கத்துக்கணும்னு சொன்னா கூட்டத்தோடு இருக்கக்கூடிய கத்துக்கணும். ஊரோடு ஒத்துப்போ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. We are not singling out. பயணம் செய்யும் போது எல்லாரோட சேர்ந்து பயணம் செய்யுங்க. உங்களுக்கு எப்படி ஒரு கம்பெனிஷிப் தேவைன்னு சொன்னேன். ஆனா நீங்க எப்படி வாழ்க்கை வாழ்றீங்க, வாழ்க்கை வாழணும்னு சொல்லி சொன்னா நீங்க தனியாக ஒரு கருத்து சொல்ல முடியுமா? உங்களுக்கு தோன்றுகிறத உங்களால பேச முடியுமா? அதற்காக துன்பப்பட நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, துபாய் சுட போறேன், இயேசுவை நீ ஏற்றுக்கொள்றியா மறுதளிக்கிறேன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், துபாய்ல சுடுங்க பரவாயில்ல, நான் இயேசுக்காக வாழ்வேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் ஈஸியா சொல்லிடலாங்க. ஆனா அந்த துப்பாக்கி வைக்கும் போதுதான் தெரியும் நீங்க என்ன சொல்வீங்க. இப்போ ஈஸியா சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த ரத்த சாட்சியாக சாகுறது அந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் சொல்லல. பரலோகத்துக்கு போறதுக்காக செத்தா இங்க செத்தா நான் கண்ண முடிக்கும் போது இயேசு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லல. நான் இப்பவே பார்த்துட்டு தான் இருக்கேன் இயேசு. நான் செத்துதான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்பவே இயேசு பார்த்துட்டு தான் இருக்கேன், அனுபவிச்சுதான் இருக்கேன், பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதை விட எனக்கு பெரிய ஒரு இன்பம் நான் செத்து போய் எங்கேயோ போய் கிடைக்க போறது. நான் ஏன் சாமி தெரியுமா? நீ சொல்றபடிதான் வாழணும்னு சொல்லி சொல்றதோட நான் செத்து போறது நல்லது தானே. நீ சொல்ற மாதிரிதான் நான் வாழணும். என்னுடைய வாழ்க்கை எதுக்காக? நீ சொல்ற மாதிரி நான் ஒரு அடிமையா இருந்து நான் அப்படி என்னால செய்ய முடியாத இருந்து இந்த உலகத்துல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? நானு இன்றைக்கு உனக்கு அதிகாரம் இருக்கு, இன்றைக்கு உனக்கு ஒரு மக்கள் கூட்டம் உனக்கு இருக்குது, நீ சொல்றத சரின்னு சொல்றது ஆள் இருக்குதுன்னு சொன்னா நீ என்ன கொல்ல முடியும், அவ்வளவுதான். அதுதான் என் சரீரத்தை கொல்ல வரல, உங்களுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஹார்ட்ஷிப் பண்றது அதாங்க. ஒரு பிரச்சனை, நம்ம எந்த பிரச்சனைக்காக போராடி இருக்கோம்? கிறிஸ்டியன்ஸ் மீன்ஸ் ரெபல்ஸ். அதை புரிஞ்சுக்கணும். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a rebel. அவர் யாரும் அவரை நிறுத்த முடியல. அவர் எதற்காகவும் அவர் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணல, யாரையும் கட்டாயப்படுத்திட்டல, யாரையும் போய் அடிக்கல, எந்த வன்முறையிலும் போய் ஈடுபடல. He lived his life. அவ்வளவு பெரிய நபர். ஆனா பைபிள்ல அவருடைய வேத ஆபத்துல வியாதியஸ்தரை தொடக்கூடாது, குஷ்ரோகியை தொடக்கூடாது, சூதர ஸ்திரியை தொடக்கூடாது, பணத்தை தொடக்கூடாது. நீ அப்படியே சுகமாக்குனா ஓய்வு நாள்ல சுகமாக்க கூடாது. அப்படி சுகமாக்கணும்னு சொல்லி சொன்னா தேவாலயத்துல சுகமாக்கணும். சும்மா கண்ட இடத்துலயும் போய் ரோட்ல எல்லாம் போயிட்டு செய்யக்கூடாது. ஏன்னா தேவாலயத்துலதான் தேவன் இருக்கிறாரு. இதுல எதுவுமே அவர் கீழ்படியும். அவர்கள் வேதம் சொன்னதாக அவர்களுடைய பாஸ்டர் சொன்ன விளக்கம் எதையும் இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் ஏற்றார், எல்லாத்தையும் மாத்தினார். அதனால சிலுவைக்கு போவோம் தெரியும். அதுதான் சஃபரிங், அதுதான் ஹார்ட்ஷிப். அதன் வழியாக தான் இந்த சந்தோஷத்தை பார்க்க முடியும். ஆனா நமக்குள்ள வேர் இல்லாததுனால வார்த்தையை ஏற்றுக்கணும். உடனே
ஆனா வேர் இல்லாதனால சூரியன் உதிக்கும் பொழுது அதனுடைய வேர் வாடி போனது அப்படின்னு மத்தேயு 13 ரோம சொல்றாரு. அது போல கேட்கறது நமக்கு சந்தோஷமா இருக்குது. அந்த மாதிரி பிரசங்கம் தான் நமக்கு பிடிக்குது வேற. ஏன்னா அது உண்மை, அந்த பிரசங்கங்கள்லாம் உண்மை. நான் தப்பு சொல்றேன். நான் ரோஸ்டிங் கிறிஸ்டியன் கிடையாது. பிரஸ்பெட் என்ன தப்பு, இது என்ன தப்பு, நான் அது என்ன தப்புன்னு நான் சொல்லுவேன். நான் சொல்றது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கஷ்டம்னு சொல்றீங்க, உபத்திரம்னு சொல்றீங்க, அதெல்லாம் உபத்திரமே கிடையாதுன்னு சொல்றீங்க. அதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற உபத்திரம் கிடையாது. சட்டம் இல்லாம இருக்கிறது, பணம் இல்லாம இருக்கிறது, குடிய காப்பி இல்லாம இருக்கிறது, இப்படியான உபத்திரம் வழியாக நான் போனோம், அதெல்லாம் உபத்திரம் கிடையாது. உபத்திரம் என்பது பலவீனர்களுக்காக, ஏழைகளுக்காக, உங்களை விட குறைந்தவர்களுக்காக, குறைந்தவர் என்று சொல்லப்படுகிறவர்களுக்காக, அவர்கள் பக்கத்தில் இருந்து வாய்ஸ் கொடுக்குறீங்களா? நீங்க தனியால நிக்க வேண்டியது இருக்கலாம், எல்லாரும் எடுத்து போயிடலாம். அப்படின்னா கூட நான் என் கருத்துல உறுதியா இருப்பேன், நீங்க நிக்கிறீங்களா? அந்த கருத்துக்காக, அந்த கருத்து அவ்வளவு வேல்யூட் ஆகும் உங்களுக்கு. அதுக்காக நீங்க ஹார்ட்ஷிப் எடுத்துக்க முடியுமா? அதான் கேள்வி. உபத்திரவம் என்பது என்னன்றது நீங்க நல்லபடியா புரிந்து வரணும்னு சொல்றேன். அந்த உபத்திரவத்துக்காக நீங்க என்ன வேணா செய்ய முடியும். அந்த விஷயத்துக்காக நீங்க எவ்வளவு உபத்திரவம் பண்ண முடியும். அப்படி படும் பொழுதுதான் வேதம் அப்படி சொல்லுது. இந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு, அதான் சந்தோஷம். அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை செய்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த புதையலை தேடும்படி நான் உங்களை அழைக்கிறேன். இந்த தேவனுடைய வலது பாரசம் என்கிற மேலானவைகளை நாம் நாடும் பொழுது அவமானத்தை சந்திக்க வேண்டியது வரலாம். ஆனா நமக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருக்கிறது. சிலுவையை சகிக்க வேண்டியது வரலாம். ஆனா நமக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு சர்ச் வச்சிருந்தேன்னு சொல்லி சொன்னா, வச்சிருந்தேன். எனக்கு மாத வருமானம், பிக்ஸ்டு வருமானம் அதோட அதிகமா தான் வரும். மாசம் மாசம் எவ்வளவு பேர் தந்துருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஒரு சபையினுடைய தலைவராக இருக்கிறேன் அப்படின்னு தெரியும். இன்னைக்கு நான் எப்போ சபையை விட்டனோ அப்ப எனக்கு இதெல்லாம் நான் விட வேண்டியது. நிரந்தரமான வருமானம் இருக்காது. ஒரு கூட்டத்துக்கு தலைவன் சொல்ல முடியாது, யாருக்கு தலைவனும் கிடையாது. நீங்க என்ன செய்யறீங்க, என்ன செய்யறேன்னு சொல்ல தெரியல. இங்கெல்லாம் பாஸ்டர் சொல்லலாம். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு ஒரு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நோக்கி நான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். இதற்காக எதை வேணா நம்ம என்ன பண்ணலாம், இழக்கலாம், அவமானத்தை சந்திக்கலாம், சிலுவையை சகிக்கலாம். இதன் வழியாகத்தான், இந்த உபத்திரவம் வழியாகத்தான் இந்த பொக்கிஷனை தேடி போக முடியும். நமக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. சோ இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி, பலவீனர் பக்கமாக நிற்பது, தனித்தா குரல் கொடுப்பது, எது சரி என்று தோன்றுதோ அதற்காக போராடுவது, இப்படிப்பட்ட நேச்சரை இழந்து போகாதீர்கள். இது நீங்களோ ஒரு குழுவாகவோ, இதுக்குதான் சபை. உலகத்துல தப்பிச்சு போறதுக்காக இல்ல. உலகத்துல கும்பலா சேரது ரொம்ப ஈஸி, தனித்தாளாக நிற்பது ரொம்ப கஷ்டம், டிஃபரன்ஷியேட்டா நிக்கிறது ரொம்ப கஷ்டம். உலகத்தோட ஒத்து போய் கலரா ஜெராக்ஸா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. மாஸ்டர் பீஸா இருக்கணும்னா கஷ்டம். நீங்க ஒவ்வொருத்தரும் மாஸ்டர் பீஸா இருக்கணும், உலகத்துக்கு ஒளியாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் அநேக உபத்திரங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதென்றால் என்ன என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நீ எங்களுக்கு திறந்து கொடுத்த இந்த பார்வைக்காக நன்றி. இதை தொடர்ந்து நாங்கள் பயணிக்க, இன்னும் பல விஷயங்களை புரிந்து கொள்ள இருக்கிற ஒவ்வொருவருடைய மனக்கண்களும் பிரகாசிப்பதாக என்று சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தினால் தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உங்களுடைய காணிக்கைகள் வரவேற்கப்படுகிறது. அநேகர் உங்களுடைய அன்பான காணிக்கைகள் அனுப்புகிறீர்கள். நன்றி. தொடர்ந்து நீங்க இந்த ஊழியத்தை இன்னும் சிறப்பான விதத்தில் செய்ய உங்களுடைய உதவிகளை எதிர்பார்க்கிறோம். நம்முடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேம்ப் அட்டன் பண்ணுங்க. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி
கேம்ப் அட்டன் பண்ணுங்க. ஜனவரி மாதம் நடைபெறுகிற முகாம் மிக முக்கியமானது. உங்களுடைய உள்ளான மனுஷங்க வல்லமையாய் பலப்பட, உங்களுக்குள்ளா ஒரு மிகப்பெரிய மாற்றம், பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சஸ், மைண்ட் ஷிஃப்ட் உண்டாவதற்கு, குடும்பங்களிலே சமாதானம் உண்டாவதற்கு, சில வேதனையான சம்பவங்கள் வெளிவர முடியாமல் இருக்கும். அதை முழுவதுமாக கடந்து வருவதற்கு, உங்களை நீங்களே வேறு மனிதராக மாற்றிக் கொள்வதற்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் நம்புறேன். ஜனவரி, ஏன்னா இது முன்பாக நடந்திருக்கிறதுனால சொல்றோம், நீங்க அதை செய்யலாம். மற்றபடி புஸ்தகங்கள் வாங்கி வாசிங்க. நான் சமீபத்துல ராஜபாதை என்ற புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். அதுக்கு முன்னால வெற்றியின் திறவுகோல், செழித்திருங்கள், கடன் இல்லாத வாழ்க்கை, கவிதைகள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா டெய்லி எப்படி ஒரு அறிக்கை, ஒரு பாயிண்ட் விடாகும், அது ஒரு புது புக்குமா இருக்கும். சாதிப்பதற்கான சாவிகள் என்ற புஸ்தகம். நீங்க ஜெபிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா வல்லமையா ஜெபிக்க வாருங்கள், அந்நிய பாஷை அவசியங்கள் போன்ற புஸ்தகங்கள். நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்கிற ஒரு அற்புதமான புஸ்தகம், அதை நீங்க வாங்கி வாசித்தீங்கன்னா தேவனை பற்றிய பணம் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த புஸ்தகம் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். பணத்தை குறித்து உங்களுக்கு கிட்ட பணமே வரல, அது வந்த பணம் நிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா பணத்தை குறித்த உறவு உங்களுக்கு சரியில்லைன்னு அர்த்தம். அதை சரி பண்ணுவதற்காக ஆன்லைன்ல ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம். அந்த ப்ரோக்ராம்ல நீங்க பங்கு பெற்று பயனடைமுறை கேட்டுக்கிறோம். உங்களுடைய காணிக்கைகள் வரவேற்கப்படுகிறது. நீங்க எப்படி ஒரு சர்ச்சுக்கு போய் ஒரு மெசேஜ் கேட்டா கொடுப்பீங்களோ அப்படி நீங்க கொடுக்கலாம், அல்லது மாதந்தோறும் நீங்க எங்களுக்கு ஆஃபரிங் கொடுக்கலாம். இந்த மினிஸ்ட்ரிக்கு நீங்க எந்த விதத்திலேயாவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கலாம். ஓகே, கட்டாயத்தினால இல்ல, நீங்க உற்சாகமாக அதை செய்யலாம். Yes.